ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போது சோழபுரம் தாண்டி அந்த அரசு காலேஜ் அன்னை காலேஜுக்குன்னு இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும், கோவிலாச்சேரின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலாச்சேரி பஸ் ஸ்டாப் கிட்டே நிற்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர் மால் வரைக்கும் போக போகிறோம். ஸோ இந்த போகிற இந்த புதுசாக பைபாஸ் போட்ட அந்த ரூட்டு எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அது எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேங்க்கு ஃபுல் பண்ணிட்டேன். ஃபுல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1520 வந்துச்சு. கிட்டத்தட்ட 14.4 லிட்டர் பிடிக்குது இந்த வண்டி. ஸோ பெட்ரோல் போட்ட உடனே ட்ரிப்பு 0வில் போட்டேன். ஸோ 0.9 ஓடி இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வண்டி எடுப்போம். க்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ க்ளவுஸ் போட்டு வண்டி ஓட்டுறதே ஒரு தனி ஃபீல், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டு அணைக்கரை ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வேவாக இருந்தது, இப்போதைக்கு 4 வேவாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் காலேஜ் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு இன்ஜினியரிங் காலேஜ் வரும். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும் போதே க்ளவுஸ் மறந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப போய் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசு இன்ஜினியரிங் காலேஜ் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தெரியுதா, அரசு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணு. போன முறை வந்தப்போ அப்படி இந்த பைபாஸ் எப்படி தான் இருக்குன்னு ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ராவல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குது, எங்கெங்கே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க, போகிற வழியில் பெட்ரோல் பம்ப் இருக்குதா இல்லையா, இல்லை எத்தனை டோல்கேட் இருக்குது, ஸோ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆக போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரிலாம் தெரில, நார்மலாக தான் இருக்குது. ஏன் ஓ மை காட், ஷோ அவ்வளோதான், சொருவிதல்ல வேண்டிதான் போய் அப்படியே. நம்ம அடித்து தள்ளிட்டு கிளம்புவோம். ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 4K ரெசல்யூஷனில் தான் ரெக்கார்டு பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு வீடியோ நல்லாவே கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக வண்டி வாங்கி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நான் வந்து டேங்க் ஃபுல் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் போயிருந்தப்போ அங்கே வந்து பெட்ரோல் கம்மி தானே, எப்படியும் ஒரு 10 ரூபா, அங்கே வந்து டேங்க் ஃபுல் பண்ணேன். நான் சொல்கிறது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ தான் டேங்க் ஃபுல் பண்ணுறேன். சரி ஓகே பரவாயில்ல, அடுத்த ட்ரிப் இந்த மாதிரி போகும்போது ஸோ டேங்க் ஃபுல் பண்ணும்போது எவ்வளோ இந்த வண்டி பல்சர் 125 எத்தனை லிட்டர் டேங்க்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளோ செலவாகுது பெட்ரோலுக்கு அப்படிங்கிறதையும். க்ளவுஸு போட்டோன்னே நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கிது. ஆக்சிலேட்டரை பிடிச்சி திருவுறதுக்கு ஆள் நடமாட்டம்ல. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா விரட்டலாம், அதுவுமே பார்த்து தான் போகணும் வேகமாக. 98 வருது, 99 வருது, 100 தொடுறதுக்கு முக்குது. அப்படியே தொட்டுருச்சு, ஒரு வாட்டி 100 தொட்டுருச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ 100 தொடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுது. 102 103 ஷோ செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அப்படியே 80லே அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம் போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு எப்படி தெரியுமா இருந்துச்சு, வெறும் குண்டும் குழியுமா ரவுண்டாக போட்ட மாதிரி ரவுண்டாக போட்டு சுற்றி விட்டு இருந்தாங்க. செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. அப்போது இந்த பைபாஸை பொறுத்தவரை என்னம்மா, இந்த நாய் தான் சைடில் நிற்கும், அதுதான் ஒரு தொல்லை, அதுதான் பார்த்து போகணும். மற்றபடி இந்த பைபாஸ் தங்கம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்களேன், இவ்வளோ பெரிய ரோடு, எத்தனை லேனு, 1 2 3 4 லேனு போட்டிருக்காங்க. பைக்காரங்களே இவ்வளோ வேகமாக போனாங்கன்னா அப்போ காருலாம் எவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க, அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ ஸ்பீடாக போகிறது முக்கியம் இல்லை, பார்த்து போகணும். ஸோ நம்ம அந்த இந்த பைபாஸை பொறுத்தவரை என்ன ஒரு ஸ்பெஷல்னால், எல்லா ஊருமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும்.
ஆனால் எந்த ஊருக்குள்ளேயுமே இந்த பைபாஸ் போகாது. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஊருக்கு போனால் அந்த எக்ஸிட் எடுத்து போக வேண்டியதான் நம்ம. மற்றபடி இந்த பைபாஸை பிடிச்சோம் அப்படின்னா எந்த ஊருக்குள்ளேயுமே போகாது. அப்படியே ஊரை டச் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படியே. ஸோ இப்போ அடுத்து ஒரு எக்ஸிட் வரும். அந்த எக்ஸிட் வந்து என்னென்னா நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்பீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போக மாட்டேன் சிட்டிக்குள்ளே, பொறுமையாக தான் போவேன். க்ளவுஸு வந்து போட்டோன்னே ஆசலேட்டர் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு க்ரிப்பு ஒன்று கிடைக்கிது, ஓட்டுறதுக்குமே நல்லா இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் கன்சியூம் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம செலவு பண்ணி தான் இந்த யூடியூப் வந்து போடுறோம், சும்மா கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு கட் பண்ணி போனால் நாகுடி போவோம். நாகுடி சுவாய்மலை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். யோசிச்சு பாருங்கள், இங்கேயே இவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த பைக்கில் கொடைக்கானல் மூணாறுலாம் போனால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சீசனில். ட்ரை பண்ணுவோம், வாய்ப்பு கிடச்சா அங்கேயும் போயிட்டு வருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கும்பகோணம், அந்த கும்பகோணம் கணக்கில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம தாண்டிட்டோம். அடுத்து ஒரு எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிமலை, பட்டீஸ்வரம், தாராசுரம், ஆவூர், கோவிந்தகுடி, அந்த எக்ஸிட் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த எக்ஸிட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்படியே இந்த ரோடை பிடிச்சி போட்டிங்கன்னா பட்டீஸ்வரம், தாராசுரம், ஆவூர், கோவிந்தகுடி. அதே நம்ம ரைட்டு போனோம் அப்படின்னா சுவாமிமலைக்குள்ளே போயிடலாம். திருவஞ்சலி ரோடு, சுவாமிமலைக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த பைபாஸே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி போவோம். நார்மல் ஸ்பீடு தான் 70, 75. நம்மளையும் ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. KTM டியூக்கு ஐ திங்க் 80 ஸ்பீடில் போவோம்னு நினைக்கிறேன். திருவுனா நல்லா போவோம் போல் அந்த வண்டி. அவ்வளோ ஸ்பீடான மிஷின்லாம் தேவை கிடையாது. ஸோ பல்சர் 125 இதுவே வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸு எல்லாமே நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணது அந்த அரசு இன்ஜினியரிங் காலேஜ், மாஸ் காலேஜ் சைட்லேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிராஃபிக்கையுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆக்சுவலாக கொஞ்சம் காலை டைமாக இருக்கிறதுனால அந்த இடையில லாரி நின்னதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஆகிருக்கும். மற்றபடி இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், லெஃப்ட்டு ரைட்டு பச்சை பசேன்னு நடுவில் ரோடு போயிட்டுருக்கும். ஆக்சுவலாக ட்ரோன் இருந்துச்சுன்னு சொன்னால் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தஞ்சாவூருக்கு ஏதாவது வேலையாக போகிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக எந்த வேலையுமே கிடையாது. ஸோ ரொம்ப நாளாக இந்த ஸ்கிரிப்ட் வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதிலே ஸ்டக்காகி நிற்க முடியாது. போகணுமா, எந்த வேலையுமே இல்லையே, எதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் தான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த கண்டென்ட்டை ஓவர்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். சாயங்கால நேரத்தில் வந்து பார்த்தோம்னா வரத்துக்குள்ளே இருட்டிடும். ஸோ காலையில் போனோம்னா வெளிச்சமாக இருக்கும். ஸோ வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நான் இந்த போயிட்டுருக்க இந்த 3 லேனு இந்த ரோட்டில் நான் தான் போயிட்டுருக்கேன். தூரத்தில் பஸ்ஸு ஒன்று போயிட்டுருக்கு, எனக்கு கொஞ்சம் தூரத்தில் பைக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு பச்சை பசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எனக்குமே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக வண்டியை ஓரங்கட்டி நின்று அப்படியே பார்த்துட்டு போகலாமா? இங்கே பாருங்கள், ஷோ நல்லா வயலாம் நல்லா பச்சை பசேன்னு வளர்ந்துருக்கு அப்படியே. ஸோ ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா அப்பு 50, டவுன் வந்து பார்த்திங்கன்னா 50. டோட்டல் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது 100 கிலோமீட்டர். ஸோ போகமானமா? ஆக்சுவலாக நான் போன வாட்டி மோட்டோ விளாக் பண்ணணுன்னு ஆசைப்பட்டப்போ என்கிட்ட ஆக்ஷன் கேமரா இல்லை. அப்போதைக்கு நான் முடிவு பண்ணேன் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னு. இந்த வெக்கேஷனில் ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி மோட்டோ விளாகிங்கும் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க இந்த கேமராவும் சரி, நான் யூஸ் பண்ணுற இந்த டிஜே மைக்குமே சரி, ரெண்டுமே வந்து எப்படி இருக்குங்கிறத நான் ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா மைக்கோட ரிவ்யூ இது வரைக்கும் போடலை. இந்த கேமராவோட ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்ப்பீங்க. நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடாட்டி வரப்போகிறோமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக வேறு ரோடாட்டி வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்னான்னு. ஸோ இந்த ரோடை அப்படியே ஒரே ஸ்பீடில் போனாலும் பைக்கோட இன்ஜின் சரி, மைலேஜி எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம சிட்டியில் ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி லாங்கில் அப்படியே ஒரே லெவலாக போயிட்டுருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஸ்பீடில் போனோம்
லாங்கு போனோம் அப்படின்னா அடிக்கடி கிளச்சை பிடிச்சி பிரேக்கை போடும்போது தான் பெட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சியூம் ஆகும். நம்ம ஸ்பீடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே ஐ திங்க் மழை வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். கும்பகோணம் சைடு வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே தெரியல, வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தஞ்சாவூர் சைடு மழை பெய்யும் அப்படின்னு தான் தோணுது. நார்மலாக நான் பாட்டுக்கு 90ல் போயிட்டுருக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப ஸ்பீடில் போகிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் சைடுலேருந்து இந்த மாதிரி ஆளுங்க ரோடு மாறுறது, அந்த மாதிரி மாடு நாய் இதெல்லாம் ஏதாவது குறுக்க வருதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த லோக்கலில் இருக்கிறவங்களாம் வந்து டப்பு டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ரோடு மாறுவாங்க. ஸோ நம்ம ஸ்பீடாக வரும்போது அதையுமே மனசில் வச்சுக்கிட்டு வரணும். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்ததில் நான் ஒரு பெட்ரோல் பங்கை கூட பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக போன டைம் நான் இந்த ரோட்டில் வரும்போதே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் அதை. இந்த பைபாஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பெட்ரோல் போட்டுட்டு வரதுங்கிறது பெட்ரு. இந்த பைபாஸ்க்குள்ளே வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி வர வேணாம். ஸோ தஞ்சாவூர் போகிற வரைக்கும் ஏதோ பெட்ரோல் பம்ப் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 100 அடிக்குது வண்டி, 99 100 சல்லுன்னு போதுங்க. அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும், அவ்வளோதான். கண்ட்ரோலை இழந்து ஸ்பீடாக போகக்கூடாது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு ஸ்பீடில் போய்க்கணும். 102 103. ஆக்சுவலாக இதே ரோடு வந்து திருப்பனந்தாளில் ஒரு டோல்கேட் இருக்குது. பாய்மலையிலேருந்து ஒரு 15-17 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இங்கே ஒரு சுங்கச்சாவடி வரும். நம்ம பாட்டு அப்படியே சைடில் போக வேண்டியதான். ஸோ பைக்கு போகிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. டீ குடிக்கணும் போல் தோணுது. ஆனால் இங்கெல்லாம் எந்த டீ கடையுமே கிடையாது. நம்ம தஞ்சாவூர் என்ட்ரானால் தான் டீ கடை இருக்கும், அங்கே டீ குடிச்சிக்கலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம்னா தஞ்சாவூர் போயிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. ஷோ இதிலலாம் ட்ரோன் ஷாட் எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. போகிறதுக்கு 2 லேனு, வரத்துக்கு 2 லேனு, நல்லா போட்டிருக்காங்க ரோடு. ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ரைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. நான் வைசரெல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கேன். வைசரை ஓப்பன் பண்ணனா ஆப்போசிட்டில் அடிக்கிற காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல பொறுமையாக நீங்கள் ட்ராவல் பண்ணாலே போதும். ஆனால் சாப்பிட்ற மாதிரியான எதுவுமே இங்கே வந்து இருக்காது. ஒரு டீ குடிக்கணுமோ அந்த மாதிரி எதாவது சாப்பிடணுமோ அதெல்லாம் எங்கேயுமே இங்கே இருக்காது. எந்த ஒரு பஸ்ஸு பைபாஸில் போகுதுன்னே தெரியல. ஆச்சரியமாக இருக்குது பைபாஸில் பஸ்ஸு போகிறது. கும்பகோணம் டு தஞ்சாவூர். ஸோ பைக்கு இந்த மாதிரி லாங்கில் ரைடு பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரைடிங் கியர்ஸ் போட்டு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ லாங்கில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு க்ளவுஸுமே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர் பிடிக்கிறதுக்கோ நார்மலாக ஓட்டுறதுக்கோ இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கும் செம்மையாக இருக்கும். அப்படியே நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த விஷுவலெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை நான் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். தஞ்சாவூர் வந்து இன்னும் 10 கிலோமீட்டர் தான். ஸோ உள்ளூரில் இருந்துக்கிட்டே நிறையா பேரால் இந்த ரோடை ட்ராவல் பண்ணி வர முடியாது, வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பட்டீஸ்வரம் சைடு கும்பகோணம் சைடெலாம் பைபாஸ் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்க்கும்போது வீடியோ வந்து ஸோ இப்படிலாம் வந்து ரோடு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு ஷேரு கமெண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ எந்த ரூட்டில் வந்து நம்ம ரிட்டன் வர போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரியல. ஆக்சுவலாக தஞ்சாவூர் போனதை ஒரு பார்ட்டும் இங்கேருந்து வீட்டுக்கு ரிட்டன் வர போகிறதையும் ஒரு பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த நாயெலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து அப்படியே ஸ்லோ பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ தஞ்சாவூர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. வண்டி கும்பகோணத்தில் எடுத்ததுலேருந்து தஞ்சாவூர் வர இந்த பைபாஸை டச் ஆகிற மாதிரி ஒரு பெட்ரோல் பம்ப்பு கூட நான் பார்க்கல, ஒரு பெட்ரோல் பம்ப்பு கூட இல்லை. ஸோ நீங்கள் இந்த பைபாஸை எடுத்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பைக்லேயோ இல்லை கார்லேயோ ஸோ நீங்கள் பெட்ரோல் போடணும் அப்படின்னா ஸோ இந்த பைபாஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பெட்ரோல் போட்டுக்கோங்க. இந்த பைபாஸில் எந்த ஒரு பெட்ரோல் பம்பும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ என்ன மாதிரி இருக்குங்க இந்த இடம், இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும்
செம்மையாக இருக்குது. என்ன ஒரு இது, இங்கே ஒரு பேரிகேடு போட்டிருக்காங்க. என்ன கண்ணுக்கே தெரில இந்த பேரிகேடு. பா அது சரி. ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சி. ஆமாம், தஞ்சாவூர் வந்துட்டோம் நம்ம. ஸோ லெஃப்ட் பைபாஸை பிடிச்சோம்னா நாகப்பட்டினம் போயிடும். ரைட்டு கட் பண்ணி சிட்டிக்கு போனால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு போக முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம தஞ்சாவூர் என்ட்ரு ஆயாச்சு. ஆக்சுவலாக நம்ம பைக் எடுத்ததுலேயும் 0.9 கிலோமீட்டரில் எடுத்தோம். இப்போ வந்து 43.9. ஸோ 43 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த பைபாஸில் நம்ம தஞ்சாவூர் வந்திருக்கோம். ஸோ பைக்கு நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னா, மாஸ் காலேஜ் அரசு காலேஜுக்கிட்ட வண்டி எடுத்தோம். அங்கேயும் தஞ்சாவூர் வந்து ஸோ பார்ட் 1 பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்தது இந்த பைபாஸில் ட்ராவல் பண்ணது வரும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இந்த வீடியோவோட தொடர்ச்சி பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரும். ஸோ மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள். இதே போல் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.